ஹலோ எவ்ரிவன், சூப்பராக ஒரு குழம்பு ரெசிபி செய்ய போகிறோம். சவுத் இந்தியன் ஸ்டைலில் கத்திரிக்காய் தொக்கு குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு குழம்பு ரெசிபி செய்ய போகிறோம். இது எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு அருமையாக இந்த குழம்பு ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். ஸோ நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக வாங்கி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியை யார் வேணும்னாலும் சமைச்சிடலாம். ஈவன் பேச்சுலர்ஸ் கூட ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸி டு மேக்கு. ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். கத்திரிக்காய் நீங்கள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அந்த கத்திரிக்காயில் நிறைய விதைலாம் இருக்கக்கூடாது. ஸோ நல்ல கத்திரிக்காய் வச்சு நம்ம இந்த ரெசிபியை செய்யும் போதே டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அதில் எதுவும் பூச்சி சொத்தலாம் இல்லையான்னு பார்த்துட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக இந்த ரெசிபியை ரெடி பண்ணிவிட்டு சுட சுட சாதம் வடிச்சிட்டு அதில் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு குழம்ப போட்டு சாப்பிட்டீங்கன்னா இதுதான் பெஸ்ட்டான குழம்பு ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான டேஸ்ட்டோடு இருக்கும். இது வந்து 100% வெஜிடேரியன் ரெசிபி. ஸோ வெஜ்ஜு சாப்பிட்ற எல்லாருமே இந்த ரெசிபியை சமைச்சு சாப்பிட்லாம். நாங்கள் சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு ஸ்டைலில் இன்றைக்கி இந்த ரெசிபியை மேக் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். காயெல்லாம் கட் பண்ணி தனியாக வச்சாச்சு. வாங்க சமைக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. குயிக்காக சமைச்சிடலாம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு குழம்பு செய்ய போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு தேவையான ஆயிலை ஊற்றிக்கலாம். நாங்கள் யூஸ்வலாக சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆயில் சன்லேண்ட் ஆயில். கொஞ்சம் தாராளமாக ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு.
உங்களுக்கு இன்னும் கூட எண்ணெயை ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, உங்களுக்காக சூப்பர் ரெசிபீஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ குக்கிங் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் வெஜிடேரியன் ரெசிபீஸ், நான் வெஜிடேரியன் ரெசிபீஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். டைம் கிடைக்கும் போது பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. கூடவே நம்ம பூண்டு போட்டோம் இல்லையா, ஒரு 6 பல் பூண்டு போட்டோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமான கலருக்கு மாறணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. உங்கள் ஏரியாவில் தோட்டத்து கத்திரிக்காய் அது மாதிரிலாம் கிடைக்கிது அப்படின்னா நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் வாங்கி இது மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு ரெசிபி சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள்லாம் எங்கள் ஊருக்கு போனோம் அப்படின்னா அங்கே நிறைய பேர் வந்து கத்திரிக்காய் தோட்டம்லாம் வச்சுருப்பாங்க. கத்திரிக்காய் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பிஞ்சு கத்திரிக்காய் கிடைக்கும், கம்மி விலையில் கிடைக்கும். ஸோ நாங்கள் வாங்கி சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காயெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு எம்மியாக டெலிஷியஸாக இருக்கும். வெங்காயம் வதங்கி வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதனே வெயிட் பண்ணலாம். நமக்கு சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு தூவி விட்டுக்கோங்க. சால்ட் உப்பு தூவிட்டு வதக்கிக்கோங்க. சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கி வந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியே போட்டுக்கலாம். தக்காளியை போட்டிருந்தோம்ல, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லி, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க.
கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா அலசிட்டு மறுபடியும் கடாயில் போட்டுக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கல் உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு. இப்போது கரண்டி வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 சொம்பு தண்ணி நம்ம ஊற்றிடலாம். இப்போது இந்த தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காயெலாம் நல்லா வேகும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இந்த 5 நிமிஷத்துலேயே அதில் போட்டிருக்க கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துடும். நம்ம ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தா குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு குழம்பு ரெசிபி. உங்களுக்காக சூப்பராக இந்த குழம்பு ரெசிபியை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நல்லா சுட சுட ஹாட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு குழம்பு ரெசிபி. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டோடு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் அப்படியே தூவி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா மணமாக ருசியாக இருக்கும்.
எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி ரெடி.